முக்காடு ஓடு ஏடா கண்டாரு ஓடி பையன சொத்தை பிரிக்க கொடுக்க சொன்னா பாசத்தை காட்டுகிறான். பிறந்த நாள் முதல் இத்தனை ஆழமாக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பெற்ற பிள்ளை போல உங்களை வைத்து நான் பாதுகாப்பு செய்தேனே. அப்படி ஈவு இறக்கமில்லாமல் எனக்கு என்னடா வைத்து கொடுத்தீர்கள்? உழைச்சானாலும் உயிர் போக மாட்டேங்குது. விஷத்தை கொடுத்தோம், விஷத்தை கொடுத்து சாவ மாட்டேங்கிறான். ஒண்ணு கொடுத்தோம், அது குடிச்சவன் சாவ மாட்டேங்கிறான். இத்தனை இது பண்ணி இவன் சாவல. இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. ஓய் என்ன பேசுறாங்க? என்ன விஷத்தை கொடுத்துடுவோம். அண்ணன் தம்பினா இது மாதிரி இருக்கணும். உன் குடும்பத்தை அண்ணன் தம்பி இதே மாதிரி இருக்கு. உனக்கு வேணுமா விஷம்? கண்டாரோடு இவன் பாத்தியா பொறாமப்படுறாங்க. இவன் பாரு ஊருக்குள்ளேயும் நம்மளை பத்தி தப்பா சொல்லி செத்து போயிட்டான்டா. நம்பிக்கை இல்ல. செத்து போயிட்டான்டா. எத்தனை செத்துற பண்ணாலும் ஜாம அடிக்கலாம். செத்து போயிட்டான்டா. செத்து போயிட்டான்டா. செத்துட்டான்டா. உனக்கு வேண்டும், உனக்கு விஷமானது கொடுப்பேன். என்ன சொல்றேன்னா, இந்த பணத்தை இப்படியே விட்டுட்டு போனோம்னா வச்சுக்கோ தம்பி. இதுக்கு மேல இந்த பணத்தை இப்படியே விட்டுட்டு போனா கொலைகேஸ் நம்ம மேல வந்துடும். ஆமா, இதுக்கு ஒரு வழி இருக்கிறது. பக்கத்துல இருக்குது பாரு. ஆறு பெரிய ஒரு கடல் தெரிகிறது. கடல் சமுத்திரமாக இருக்கிறது. ஆமா, அந்த சமுத்திரத்தை தூக்கி அந்த கடல்ல தூக்கி போட்டுட்டோம்னா அந்த கடல்ல நல்ல பெரிய பெரிய மீன் இருக்கும். பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்குது. ஆமா, அந்த மீன் கொத்து 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 சாப்பிட்டுரும். அதனால இவனை தூக்கி அந்த கடல் மேல போட்டுடும். நீ எந்த நம்ப பாரு. அண்ணா தம்பி இது மட்டுமே செய்ய போறோம். இன்னும் பாரு என்னென்ன வேலை செய்யறோம் பாரு. வாடா. என்ன போய் மயிர் மேல இருந்த அண்ணன் நீங்க கொண்டுபட்ட பிறகு பங்கு வந்துருச்சு சந்தோஷத்துல அண்ணனு கூட கூற மாட்டேங்கிறான். அண்ணா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அண்ணன் தம்பி 3 பேரு 3 பங்கு வரும்னு சொல்லி பெரியவனா கொண்டுட்டான். இதுக்கு மேல நமக்கு 2 பங்கு தான். இன்னொரு ஆபத்து நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு ஆபத்து இருக்குது.
ஏன் இப்படி சத்தம் பண்றீங்க? அமையாருங்க. இன்னொரு ஆபத்து இருக்குது. டேய், ஆமா, நமக்கு இருந்த ஒரு ஆபத்து வந்தா இவன் கொண்டுட்டோம். இன்னொரு ஆபத்து இருக்குது. என்னடா காரணம்? என்ன? நம்ம அண்ணன் பொண்டாட்டி மாசமா இருக்கிறோம். நம்ம அண்ணன் பொண்டாட்டி மாசமா இருக்கிறோம். அவளை நான் மறந்தேன். அந்த குழந்தை பிறந்தா மீண்டும் 3 பங்கா போடணும். நான் கொடுப்பனா பங்கு. அதனால இப்பயே நம்ம போறோம். நம்ம வீட்டுக்கு போய் இல்லாத பொல்லாத பாசத்தை காட்டி. பாசமெல்லாம் காட்டி கூடாதா? ஆரம்பத்துல பாசத்தை காட்டணும். அப்படி இல்ல, வியாபாரத்துக்கு வந்தோம்ல, நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னு சொல்லி. ஆமா, இன்னும் அண்ணன் வரல. வரல. ஆமா, அண்ணன் எங்க கேட்க அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அண்ணன் பொண்டாட்டி கொல்லுடலாம்டா. வாடா போலாம், வாடா போலாம், வாடா போலாம். என் மன்னவரோ கருவாட்டு வியாபாரத்துக்கு போய் காலம் ஆகி போச்சு. காலையில போனவர் மாலையில வந்து வீடு சேர்ந்துருவாரு. ஆனா என்னுடைய மன்னவரோ இன்னும் வந்து வீடு வந்து சேரல. என்ன ஆயிட்டு ஏதாயிட்டு தெரியல. மன்னவா, நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது இப்படி இருந்தது, தட்டு கூடையாட்டு வீங்கி இருக்குறா. தம்பி, எங்கப்பா உங்க அண்ணன்? அண்ணனா? விளையாடுறீங்களா? என்னப்பா உங்ககிட்ட எனக்கு என்னப்பா தமாசு? நாங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு முன்னாடி இப்ப பிள்ளையா கோயில் உட்காந்துருந்தோம். அண்ணன் உங்ககிட்ட சொல்லிட்டு வர்றேன்னாரு. இன்னும் உட்காந்து இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்க அண்ணன் வருவாரு பாத்துக்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு தலைமையில விட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு பாசம் இல்லையா? இல்லப்பா, அவர் இது மாதிரிதான் தம்பிங்க இருக்கிறாங்க. நான் போகணும்னு சொல்லி சாப்பாடு கட்டி கொடுன்னு சொன்னாரு. நானும் சாப்பாடு மூட்டையா கட்டி கொடுத்து அனுப்பிவிட்டுட்டேன். அவர் இந்நேரம் வந்துட்டு வியாபாரத்துக்கு போயிருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இப்பதான் எனக்கு தெரியுது. தம்பி, இப்பதான் எனக்கு தெரியுது. ஏதோ எனக்கு இப்பதான் எனக்கு தெரிகிறது. இப்பதான் எனக்கு தெரியுது நடிப்பு. எப்படி எங்க அண்ணன் வியாபாரத்துக்கு பிடிச்ச அனுப்பிட்டு இவன் எவகிட்ட போனாலும் தெரியல. அதுதான்
அத்தனையும் நடிப்பா. நடிப்பா இத்தனை நாட்களாக எங்களிடம் பாசத்தை காட்டி இப்படி எங்கள் அண்ணனை பிரித்து மோசமான செய்து விட்டார். அது மட்டும் இல்லடா, இது வரைக்குமே நம்ம பிறந்த இத்தனை வருட காலமாகுது. இவன் மாசமா இல்ல. ஆமா, அது என்னன்னு நம்மளுக்கு மட்டும் கல்யாணம் செஞ்ச உடனே மாசமா இருக்கிறால. நமக்கு கல்யாணம் செஞ்ச உடனே இவன் மாசமா இருக்கிறான். எவகிட்ட போனேன்? எவகிட்ட போனேன்? தம்பிகளா, எவகிட்ட போனேன்? ஐயா நான் என்ன குற்றம் செய்தேன்? ஐயா அது என்ன அடிப்பதேனோ? எனக்கு புண்ணாக அங்க போனா கல்லெடுத்து அடிச்சவங்க வாட அவங்க சத்தியமா அடிச்சு நம்ம 2 பேரும் ஊருக்கு ஓடி போய் வேண்டாம்.
கலங்கி போச்சு. ரத்தம் ஓடுது, ஓடுது, ரத்தமாக ஓடுது, ரத்தமாக கட்டு எடுத்து அறுத்து போட்டு அதோ வருகிறது, அதோ ரத்தம் வருகிறது, ரத்தம். அவங்கிட்ட பேசாத. இந்த ஊர்ல எல்லாமே நம்மளுக்கு எதிரி ஆயிட்டாங்க. கூத்தாடிங்க நம்மளுக்கு எதிரி ஆயிட்டாங்க. தம்பி நான் சொல்றது கேளு. கூட்டத்துல போய் மட்டும் சிக்கிக்கிட்டீங்க வச்சுக்கோ, சத்தியமே இந்த ஆயாவை போது எங்களை கொண்டு போடுவோம். தம்பி உனக்கு விஷம் வைக்கிறது வந்து அண்ணா, தம்பி அண்ணா, அண்ணனே கொண்டுட்டோம், இவளையும் கொண்டு போட்டோம், ஆத்திரத்துக்கு போட்டுட்டோம், இவளையும் கொண்டுட்டோம். இவளை இப்படியே போட்டுட்டு போயிட்டா. டேய் இவளை அவர் தான் பயப்படலாம், இவளை யார் கேட்க போறா? நான் என்ன சொல்றேன்னா, அந்தாண்ட பாரு ஒரு பள்ளமாக இருக்கிறது, இடுபள்ளம். ஆமா இடுபள்ளம், பள்ளம் பள்ளம். அந்த பள்ளமானது கால் வைக்கிறதுக்கு கூட இடமே கிடையாது. அந்த பள்ளத்துல போய் போட்டுடலாம். அந்த பள்ளத்துல போட்டுட்டோம்னா கரடி, சிங்கம், புலின்னு சொல்லக்கூடிய மிருகமெல்லாம் இருக்கும். ஏகப்பட்ட மிருகம். அந்த மிருகமெல்லாம் கடிச்சு கடிச்சு தின்னுடும். அப்படியா? பழி நம்ம மேல விடுவாது. ஆமா பங்கு ரெண்டு ரெண்டு. சத்தியமா இவனை கொண்டுட்டா ஒரே ஒரு பங்கனை எடுத்துட்டு போக போறான். இருக்கிறது இவனை கொண்டு மட்டும் ஒரே பங்கு நான் எடுத்துட்டு போக போறேன். என்ன பேசுற? வந்து வச்சு ரெண்டு பேரும் அதனால அந்த முதல்ல அந்த கிளவிதான போட்டு சொல்லணும். நீ அந்த பக்கம் வா, நான் இந்த பக்கம் விட்டு விடாதே. அதனால சரி, யாராவது தூக்கி போடு, பலத்தை போடு. அப்படியே வாடா, என்ன பால் போய் நடந்து போடுங்கண்ணா. சரி அண்ணா, இந்த சந்தோஷத்தை போய் நம்ம கொண்டாடிக்கிட்டு சொல்லி என் பத்தினி, என் பொண்டாட்டி பத்தினி போடா. என் பத்தினியில பத்தினி, என் பொண்டாட்டி தொடர்ந்து பத்தினி. உன் பொண்டாட்டியா? இந்த ஊருக்குள்ள உன் பொண்டாட்டி இருக்கு மேல வந்துட்டான்னு வச்சுக்கோ, சத்தியமா அந்த ஆயாவை கொண்டு போடும். இன்றைய தினத்திலே நம்முடைய மலைவாரிடம் சென்று இதை சொல்லி சந்தோஷமா இருக்கலாம். ஆடு மாடு மேய்க்க போகணும். ஆமா, எப்படி எவ்வளவு நேரத்துக்கு வர்றது? சீக்கிரம் வர வேண்டி தானே. போடா, ஆடு மாடு மேய்க்க போகணும் இல்ல? ஆமா, கிளம்ப போலாம். போலாம், புறப்படு. ஆச்சரியமா இருக்குது. இந்த இடுவா இந்த பள்ளத்துல யாரோ ஒரு பொம்பளை வேணும் படுத்து கிடக்குது. ஆமா, என்னன்னு தெரியலையே. அம்மாங்குது, தண்ணி கேக்குது. அம்மா போய் பார்க்கலாம். அம்மா, ஏய் யாருன்னு தெரியலடா. ஒரு கர்ப்பிணி பொண்ணு, புள்ளத்தாச்சி, என்னமா உசுறு இருக்கு போல இருக்குது. அம்மா, தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. என்ன பண்ற? சீக்கிரம் கொண்டு வா. தூக்கு தூக்கு, அப்படியே தூக்கி உக்காந்து வை. பாவம், யாரு கத்துக்குள்ளையோ. ஆமா, சாப்பிடுமா. மா, ஐயா, யாரம்மா நீ? ஏதிரிமா, ஏதிரி ஏதிரி ஏதிரி. பாக்குறதுக்கு நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிற,
இந்த பள்ளத்துக்கு எப்படி வந்து இங்கே ஏன் வந்து அடிபட்டு கிடக்குற? ஐயா நான் இருந்த தேசமும் வடமதுரை தேசம். நான் செம்பட குலத்தில சேர்ந்த பெண். வேணுமா? ஆமா. சரி சரி. என்னுடைய பேரோ தெய்வ பத்தினி. என்னுடைய கணவர் பேரோ அப்பண்ணா என்று சொல்லக்கூடிய அப்புசாமி. சரி. அப்படியா இருந்தாலும் என்னுடைய கணவருக்கும் 2 தம்பிமார்கள், குப்புசாமி சுப்புசாமி என்று சொல்லக்கூடிய 2 தம்பிமார்கள். சண்டால பாவிகள். அவங்க 2 பேர்த்தோடைய மனைவியுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த சொத்து சுகமெல்லாம் எங்க பேரை எழுத வைங்கன்னு கேட்டாங்க. அவங்க ஊதாரியாக இருப்பதனால நாங்க தரமாட்டோம்னு சொல்றதுக்கு நாங்க சொல்ல அநியாயமாக அண்ணன் என்ற மனைவி அண்ணி என்று கூட பாராமல் என்னை அரிச்சு வதிச்சு சித்திரவதை செஞ்சு இந்த இடுவார் பழத்துல கொண்டு வந்து போட்டுட்டாங்க ஐயா. கர்ப்பிணி, அதாவது நிறைமாத கர்ப்பிணின்னு கூட பார்க்க உன்னை இந்த சித்திரவதை பண்ணி போட்டுக்கிறாங்கன்னா அப்ப புருஷனையும் அவங்க தான் ஏதோ இது பண்ணிட்டாங்க. ஐயோ, என்னுடைய கணவர் அவங்களோட தான் போனாரு. என்னுடைய கணவருக்கு எந்த ஆபத்து வந்துச்சே எதுவுமே தெரியலையே. இதுக்கு மேல என்னதான் பண்ண போற நீ? ஐயா அங்க போகாதமா? என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியவில்லை. கண்டால பாவிகள் அன்னிக்கு அன்னியாக தாய்க்கு தாயாக நான் அவங்க வளர்த்து வாழிவு பண்ணேன். அப்படி இருக்கும் பொழுது என்னையே அடிச்சு வதிச்சு நிறமாத கர்ப்பிணி என்று கூட பாராமல் அடிச்சு சித்திரவதை செஞ்சு இந்த பள்ளத்துல கொண்டு போட்டாங்களே. அவங்க அண்ணனை என்ன கொடுமை செஞ்சாங்களோ தெரியல. இருந்தாலும் மறுபடியும் அவருடைய கண்ணில அகப்பட்டு விட்டா சத்தியமா என்ன கொல்லாம விட மாட்டாங்க. உசுரோட வந்துட்டான்னு சொல்லி கொண்டு போடுவாங்க. ஐயா இதுக்கு ஒரு வழி சொல்றேன். உங்களுக்கு கோடான கோடி நன்றியா இருக்கும். ஏதோ கொஞ்சம் சிறிது காலம் நான் உங்களோட சேர்ந்து நான் இருக்கிறேன் ஐயா. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க செம்பளவர் இனங்கிறீங்க, நாங்களும் அதே இனத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா இருந்தாலும் நாங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம். நாங்க பார்த்த உடனே உங்களை காப்பாத்திட்டோம். இதே நம்மளுடைய செம்பள இடம் தான். நம்ம குடிலுக்கு வந்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா அங்க நீங்க தங்கிக்கலாம். சுக பிரசவம் ஆக வரலாம். நீ ஒன்னும் பயப்படாத. ஊடு மாதிரி கூடு நினைச்சுக்கோ. சரி ஐயா. அப்படியா? அப்படியே ஆகட்டும். டேய் எடுத்துட்டு வா 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 போலாம்.